நமது உணவு என்ன என்ற தலைப்பில் ஆசான் மாணாக்கர் கூட்டமைப்பினருக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் எடுத்த செம்மை இல்லம் வகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். செம்மை கொள்கை கல்வியில் செம்மை இல்லம் எனும் பாட வரிசையின் 2ஆம் வகுப்பு இது. இல்லம் எனும் சொல் குறித்த விளக்கத்தினை முதல் வகுப்பில் கண்டோம். இந்த முதல் இயல் உணவு எனும் கொள்கை குறித்த நடைமுறைகள், சில ஒழுங்குகள் ஆகியவற்றை கற்பிப்பதற்கானது. அகமும் புறமும் சூழலோடு ஊடாடுதல் உணவெனப்படும் என்பது மறைமொழி. உணவு நூல் இதனை விளக்கியிருக்கிறது. உணவு என்ற சொல் உண்மையில் ஒரு மந்திரம். உணவு எனும் சொல் ஆற்றலின் சுழற்சியையும் ஆற்றலின் அந்தாதியையும் குறிக்கும் ஒன்று. அந்தாதி என்பது ஒன்றன் முடிவு மற்றொன்றின் தொடக்கம் என்று ஆகும். அந்தம் ஆதி ஆகியன தம்முள் உணர்ந்து இருத்தல் அந்தாதி. அந்தாதி முறையில் திருவாசகத்தில் சில பதிகங்களே இருக்கின்றன. தமிழில் இவ்வாறு பல நூல்களும் இயற்றப்பட்டிருக்கின்றன. இறையியல், தனி மனிதருடைய வாழ்வியல் ஆகியவற்றை விளங்கிக் கொள்வதற்கு அந்தாதி என்ற கருத்து இன்றியமையாதது. எப்பொழுதோ முடிந்த ஒன்று எங்கு எவ்வாறு முடிந்ததோ அங்கு அவ்வாறு தொடங்குவது அந்தாதி. முடிந்தது என கருதும் பொழுது அம்முடிவிலிருந்தே ஒன்று தொடங்குவது அந்தாதி. விளைவென்று ஏதும் இல்லை, முடிவென்று ஏதும் இல்லை என்று நாம் ஏற்கனவே ஒரு மறைமொழியை விளக்கியிருக்கிறோம். நெல் விளைந்தது என்பீர்களேயானால் விதை விளைந்தது, விதை தனது பயணத்தை தொடங்குகிறது என்றும் அதனை கருத வேண்டும் என்று அதற்கு ஒரு சான்று கூறியிருக்கிறோம். யாவுமே அந்தாதிகள் தாம். எதுவுமே முடிவதில்லை. இன்று எது தொடங்குகிறதோ அது இன்று தொடங்குவதும் இல்லை. இன்றுதான் தொடங்குகிறது என நாம் கருதுவது ஒரு மயக்கம். இந்த கொள்கைக்கும் உணவுக்கும் என்ன உறவு என்பதனை சுருக்கமாக கூறிவிடுகிறேன். உகரம் தமிழின் முதல் உயிர். அகரம் ஆற்றலின் நிறைநிலை. உ, இ, அ இந்த 3 தான் தமிழ் உயிருக்கு அடிப்படையான எழுத்துக்கள். உணவு என்றால் உயிர் அசைவினை தொடங்கும் முதல் நிலை. ஓர் அமைவினை பெற்று ஆற்றலில் உள்ள யாவற்றையும் உள்ளடக்கி மீண்டும் முதல் நிலைக்கு செல்கிறது என்று பொருள். இன் இருக்கிறதே, அதாவது 3 சுழி கொண்டு எழுதுகிறோமே அந்த இன், அது தமிழ்நூல் முன்வைக்கும் ஆற்றல் கொள்கையின்படி 6ஆம் நிலையில் இருப்பது. 6 என்பது அமைவு. ஒன்று அமைய வேண்டுமென்றால் அது 6ஆம் நிலையில்தான் அமைவாகிறது. இதனை வடிவியலாக உருநூல், வளைநூல், செந்நூல் ஆகியவற்றில் எல்லாமே விளக்கி சூத்திரங்களோடு நிறுவியிருக்கிறோம்.
அது கட்டுமானமாகவும் பல தளங்களில் மெய்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. 6 தான் அமைவு. உன் என்பது ஆற்றலின் ஆதிநிலை ஓர் அமைவாகிறது என்பதனை குறிக்கிறது. உகரம் நகரமெய் ஆகியன ஈரெழுத்து ஒரு மொழி. உன் என்பது ஆற்றல் உயிர் அசைவினை தொடங்கி ஒரு அமைவாகிறது எனும் பொழுது இயல்பாகவே எழும் சொல்தான் உன் என்பது. அவ் என்றால் இதுவரை இருப்பவை யாவும் என்று பொருள். அவ்வளவு என்கிறோம். அளவு என்றால் என்ன? எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் என்று பொருள். அதுதான் அளவு. இந்த அ இவ் என்ற எழுத்துக்களுக்கான விளக்கம்லாம் தமிழ் நூலில் இருக்கிறது. உங்களில் பலருக்கு தமிழ் நூல் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் காட்டும் இந்த வழிகாட்டல்களை கொண்டு நீங்கள் இதனை பயில வேண்டும். உன் அவ் உ உணவு என்பதுதான் இந்த சொல்லின் எழுத்து முறைப்படியிலான பகுப்பு. ஆற்றல் ஓர் அமைவு என்ற நிலையை அடைந்து இதுவரை ஆற்றலில் உள்ள யாவற்றையுமே உள்ளடக்கி மீண்டும் உகரத்தை நோக்கி பாய்கிறது. அதாவது ஒரு சுழல் என்று ஆகிறது. இதுதான் உணவு எனும் சொல்லுக்குரிய தமிழ் விளக்கம். ஆகவேதான் இது ஒரு மந்திர சொல் என்று கூறினேன். உணா என்று தொல்காப்பியம் குறிக்கிறது. உன் ஆ என்பது விரிவு, உயிர் ஆகிய பொருட்களை கொண்டது. ஆற்றல் ஒரு அமைவாகி அப்படியே நிலைத்து விடாமல் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பது உணா எனும் சொல்லுக்குரிய விளக்கம். அது உயிராக விரிவடைகிறது என்பது உணா என்று ஆகும். உணவு என்றால் அந்த விரிவு கூட இல்லை. எவ்வளவு விரிவு இருந்தாலும் அவை யாவற்றையும் உள்ளடக்கி உகரம் ஆகிய ஆற்றலின் முதல் உயிர் நிலையை நோக்கி பாய்ந்து வருகிறது. அதுதான் உணவு எனும் சொல்லுக்குரிய விளக்கம். இதனைத்தான் நான் அந்தாதி என்று எளிமையாக உங்களுக்கு முதலில் கூறினேன். நீங்கள் உணவு எனும் கருத்தினை ஒரு மந்திரம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். மனிதர்கள் உட்கொள்வது உணவு. விலங்குகளுக்குரியது இறை. ஆடு இறை உட்கொள்கிறது. புலி இரையை வேட்டையாடுகிறது என்று அவற்றுக்கு வேறு சொல் வழங்கப்பட்டு விட்டது. உணவு எனும் சொல் மனிதர்களுடைய உடலுக்குரிய உட்கொள்ளலை மட்டுமே குறிக்கிறது. இது தற்செயலாக நிகழ்வதல்ல. இது நமக்கு இறையனார் வகுத்து வழங்கிய நெறி. நாம் உணவு உட்கொள்ள வேண்டும். பிற உயிரினங்களுக்கு உணவு இல்லை, அவை இறை உட்கொள்ளும். இது என்ன வேறுபாட்டினை அடிப்படையில் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய பாடம். அகமும் புறமும் சூழலோடு ஊடாடுதல் உணவெனப்படும் என்பது உணவு நூலுடைய மறைமொழி. ஒரு மனிதர் தன்னுடைய உடலின் அகத்தில் எண்ணிக்கையில் எளிதில் அடக்க இயலாத சுரப்புகளை
சத்துகளை கொண்டிருக்கிறார். இவை புறத்திலிருந்து வந்து சேரும் பொருட்களோடு ஊடாடுகின்றன. இதுதான் அகமும் புறமும் சூழலோடு ஊடாடுதல் எனப்படுவது. ஒரு உடலின் உள்ளே இருக்கும் சுரப்புகளும் வேறு பல நுண்பொருட்களும் சூழலில் உள்ள பொருட்களோடு ஊடாட வேண்டும். ஊடாடுதல் என்பது பரவி கலப்பது. அது நீ வேறு நான் வேறு என்று இருப்பது அல்ல. அது பரவி கலந்து விடுவது. காற்று புறத்திலிருந்து அகத்திற்குள் நுழைகிறது. அகத்திற்கு உள்ளே வந்த பிறகு அது வேறு, உடல் வேறு அல்ல. அது ஊடாடுகிறது. நீர் உடலோடு ஊடாடுகிறது. வெப்பம் உடலோடு ஊடாடுகிறது. இவ்வாறுதான் உணவுப் பொருட்கள் என்று நாம் எவற்றை கருதுகிறோமோ அவையும் ஊடாட வேண்டும். உண்மையில் அவை ஊடாடுகின்றன. அதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சூழலோடு ஊடாடுதல் என்பது அம்மையப்பரின் படைப்புகளில் உள்ள அற்புத கொள்கைகளில் ஒன்று. நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்ப என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுத்தது. உயிரினம் வாழ்கிறது எனில் அது எந்த நிலத்தில் வாழ்கிறதோ அதற்கேற்ற உணவு அதற்கு அமைகிறது. அந்த நிலத்தில் பொழுதுகள் மாறுபடும் பொழுது உணவும் மாறுபடுகிறது. பொழுதுகளுக்கேற்ப உணவு இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. வேநீர்காலத்தில் உள்ள உணவு கார்காலத்தில் இருக்காது. கார்கால உணவு கூதிர்காலத்தில் குறையும். பொழுதுக்கேற்ப உணவு மாறுபாடு உண்டு என்றார் தொல்காப்பியர். இதுதான் சூழல். நிலம், பொழுது ஆகியவை எல்லாமே சூழலுக்குள் அடக்கம். இவை எல்லாம் ஏன் முன்வைக்கப்படுகின்றன? இவற்றுக்கு பின்னால் இருக்கும் மறைவு என்ன? ஒரு மான் காட்டில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மான் அங்குள்ள புல் வகைகளை இரையாக கொள்கிறது. தனக்கு எட்டும் அளவிற்கு வளர்ந்துள்ள புதர் செடிகளின் துளிர்களை, தழைகளை, சில குருத்துகளை அது உணவாக்குகிறது. மரங்களிலிருந்து விழும் சில பழங்களை அது உணவாக்குகிறது. சில கொட்டைகளின் தோலை, தோலின் தசையை அது உணவாக்குகிறது. சுனை நீர் பொங்கி ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கிறது. அச்சுனை நீரை உணவாக்குகிறது. அடர்ந்த அக்காட்டின் மரக்கூட்டங்களுக்கு ஊடாக கதிரவனின் வெப்பம் மென்மையாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இதமான வெயிலை அம்மான் தோல் வழியே உணவாக்குகிறது. மென் குளிர்ச்சி பரவும் காற்று அவ்வனத்தில் இருக்கிறது. அக்காற்றில் எண்ணிலடங்காத மலர்கள், இலைதழைகள், சில்லுயிரிகளுடைய மனம் பரவி கிடக்கிறது. அவை யாவற்றையுமே அது தோல் வழியாகவும் நாசி வழியாகவும் உணவாக்குகிறது. இந்த மான் தனது வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக இவற்றில் ஈடுபடுகிறது என்று கருதினால் உங்களால் மறைவை புரிந்து கொள்ள இயலாது.
இந்த மான் அந்த அடர்ந்த காட்டின் சூழலை தனது உணவாக்குகிறது. சூழல் அந்த காடு கொண்டுள்ள பல்வேறு செய்திகளை மானின் உடலுக்குள் உணவாக வழங்குகிறது. இதுதான் மறைவு. காற்றின் ஊடாக ஒரு விலங்கின் உடலுக்குள் நுழையும் நாற்றங்கள் அந்த காட்டில் எங்கே நீர் இருக்கிறது, எங்கே எவ்வகை தாவரங்கள் இருக்கின்றன, எங்கே எவ்வகை நுண்ணுடலிகள் இருக்கின்றன என்ற செய்திகளை அவ்விலங்கிற்கு ஊட்டுகின்றன. உணவு எனப்படுவது இரைப்பையை நிரப்பி மலம் வெளியேற்றும் ஒரு பொருள் அல்ல. அது சூழலில் உள்ள செய்திகளை ஒவ்வொரு உயிரினத்தின் உடலுக்கும் ஊட்டும் அமுது என்பதுதான் கொள்கை. இதுதான் மறைவு. ஒரு மரம் தன்னுடைய வேர்கள், தண்டுகள், கிளைகள் உள்ளிட்ட பல்வேறு உறுப்புகளின் வழியாக சூழலை உணவாக்குகிறது. அச்சூழலை அது செய்திகளாக புரிந்து கொள்கிறது. மரத்தின் சிந்தனை அந்த செய்திகளை அம்மரத்தின் அறிவில் பொதித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆகவேதான் எதிர்வரும் பொழுது வெம்மையாக இருக்குமா, குளிர்ச்சியுறுமா, பனி படருமா என்றெல்லாம் ஒவ்வொரு தாவரமும் விளங்கிக் கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றி அமைத்துக் கொள்கின்றது. இவ்வாறு நடவடிக்கைகளை மாற்றியமைத்துக் கொள்ளாத தாவரம் என்று ஒன்று கூட இல்லை. எதிர்வரும் பொழுது என்னவாக இருக்கப் போகிறது என்று தாவரங்கள் அறிந்து கொள்வதற்கு அடிப்படையான வழி அவற்றின் உணவு. அது உணவு என்ற சொல்லுக்குள் அடங்காது. தாவரங்கள் உட்கொள்ளும் சூழல் என்று அதனை கூற வேண்டும். இப்படித்தான் பல கோடி ஆண்டுகளாக புவியில் உயிரினங்கள் சூழலோடு பொருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு உயிரினம் தனக்குரிய உணவை உட்கொள்கிறது என்றால் அது அந்த சூழலில் உள்ள செய்திகளை அறிந்து கொள்கிறது என்று பொருள். இதன் விளைவாகத்தான், இதன் விளைவுகளில் ஒன்றாகத்தான் அவ்வுயிரினங்களின் உடல் வடிவம் செதுக்கப்படுகிறது. கிளைகளை கொண்ட கொம்பு ஒரு வகை மான் கூட்டத்திற்கு இருக்கிறது. இவ்வாறு கிளை கொம்பு மான் வாழும் காடு உச்சி முதல் தரை வரை தொங்கிக் கொண்டிருக்கும் பல்வேறு கொடிகள், அடர்ந்த புதர்கள்,
ஆழ கால் பதித்தாலும் கழுத்து வரை வளர்ந்து நிற்கும் புல்வகைகள் ஆகியவற்றை கொண்ட காடு. அந்த காட்டில் இந்த மான் வாழ்கிறது என்பதனை கிளை கொம்பே காட்டிவிடுகிறது. காட்டு மாடுகள் கூர் கொம்புகளோடு திரிகின்றன. ஊசி போன்ற கூர் கொம்புகள் நெடுநெடு என்று வளர்ந்த ஒல்லியான கால்கள் மலை மாடுகளுக்கு உண்டு. அடர்ந்த புதர்கள், முள் செடிகள் ஆகியன மிகுதியாக இம்மாடு மேயும் மலையில் இருக்கிறது என்று அந்த மாட்டின் கொம்புகளையும் கால்களையும் கண்டாலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். இவ்வாறு ஒரு உயிரினத்தின் உடல் வடிவமைக்கப்படுகிறது அல்லவா? இந்த வடிவமைப்பு நிகழ வேண்டும் என்றால் அந்த உயிரினம் தான் வாழும் சூழலை இரையாக உட்கொள்ள வேண்டும். இதே உயிரினம் தன் சூழலில் உள்ள பொருட்களை இரை ஆக்காமல் எங்கிருந்தோ வரும் சில பொருட்களை இரையாக்குகிறது என்றால் அந்த சூழலில் அது பொருந்துவதற்கு வாய்ப்பற்று போகும். பொதுவாக நாம் யானைகள் என்று அழைக்கிறோம். ஆனால் காட்டின் தன்மைக்கேற்ப உடல் வடிவம் ஒவ்வொரு யானை கூட்டத்திற்கும் உண்டு. அக்காடு என்ன சூழலில் இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் யானைக்கும் உயரம், கனம், எடை, எலும்புகளின் உறுதி, தந்தத்தின் நீளம், அதன் வளைவு, கூர்மை ஆகியன அமையும். காட்டுக்கோழிகள் பன்மயமான வண்ணங்களுடன் அடர்ந்த வண்ண தோற்றத்துடன் இருக்கின்றன. அவை அவ்வாறு இருக்கின்றன எனும் போதே அந்த காடு நேரடியான வெயில் இறங்கும் தன்மையிலும் புதர்கள் சில பகுதிகளில் அடர்த்தியான மரக்கூட்டங்கள் தரும் குளிர்ச்சி நிலவும் தன்மையிலும் இருக்கின்றன என்று புரிந்து விடுகிறது. ஒரு உயிரினத்திற்கு பன்மயமான வண்ணம் அடர்த்தியாக கிடைக்கிறது என்றால் வெப்பமும் குளிர்ச்சியும் புணர்ச்சியில் இருக்கின்றன என்று பொருள். வெப்ப மிகுதி என்றாலும் பன்மயம் குறையும், குளிர்ச்சி மிகுதி என்றாலும் பன்மயம் குறையும். ஒரு கோழி காட்டில் வாழும் பொழுது அதன் இறகு எந்த வண்ணத்தில் இருக்க வேண்டும், அந்த வண்ணம் எவ்வளவு அடர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதனை அது வாழும் காட்டின் சூழல்தான் தீர்மானிக்கிறது. அச்சூழலில் உள்ள இரையை மட்டுமே அது உட்கொள்கையில் அக்கோழிக்கு அந்த வண்ணம் வழங்கப்படுகிறது. அது வெறும் வண்ணம் என்பது அழகுக்குரியதல்ல, அந்த வண்ணம் தான் அதன் உடலுக்கான காப்பு. ஒருவேளை அந்த கோழி வெளிர் வண்ணம் கொண்டதாக இயல்பு திரிந்து போனால் அதனால் குளிர்ச்சியை உள்வாங்க முடியாது, உடலில் சூடு மிகுந்து இறந்து போகும், அந்த இனமே அழிந்து போகும்.
மலைகளில் ஈரக்காற்று மிகுதியாக உள்ள பகுதிகளில் உள்ள மலர்களை பாருங்கள். ஈரக்காற்று இருக்கிறது, நேரடி வெயிலும் இருக்கிறது எனும் பொழுது ஒரு மலர் தன்னுடைய அரும்பு பருவத்தில் என்ன வண்ணத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து 3-4 வண்ண நிலைகளை மாற்றி மாற்றி வளர்த்து கொண்டு விரிந்து நீலம், செம்மை ஆகியவற்றுக்கு நெருக்கமான வண்ணத்திற்கு சென்றுவிடும். அதன் அரும்பு நிலை மிக பெரும்பான்மையாக வெளிர் மஞ்சளாகவோ அடர் மஞ்சளாகவோ இருப்பது இயல்பு. அது என்ன, ஒரு மலர் அரும்பாக இருந்து விரியும் வரை இவ்வளவு வண்ணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த மலர் சூழலில் உள்ள காற்றை, ஈரப்பதத்தை தனக்கு உணவாக எடுத்துக்கொள்கிறது. அந்த சூழலோடு பொருந்த வேண்டும் என்றால் அம்மலரின் உடலில் உள்ள திசுக்களில் மாற்றம் நிகழ்ந்தே தீர வேண்டும். மொட்டு என்பது ஒரு சிறிய உறுப்பு. அது மலராக விரியும் பொழுது ஒரு கையை விரிக்கும் அளவிற்கு பெரிதாகி விடுகிறது. சின்னஞ்சிறிய உறுப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது என்றால் அதில் மிதமான வெப்பமும் மிதமான நீர்த்தன்மையும் இருக்கிறது என்று பொருள். அதே மிதமான வெப்பம் நீர்த்தன்மையுடன் அது கைவிரிக்கும் அளவிற்கு பெரிதாக வளர்ந்தால் நேரடி வெயில் இறங்கும் அந்த சூழலில் இந்த மலர் வதங்கி கீழே கொட்டிவிடும். வளர்ச்சியடைகையில் அது உடலில் நீர்த்தன்மையை மிகுவித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நேரடி வெயில் இறங்கும் பொழுது அது தாக்கு பிடிக்கும். ஒரு மலர் வண்ணங்களை மாற்றிக்கொள்வது தோற்றப்பொலிவிற்காக அல்ல, இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்காக. அது அதன் இயல்பு. அது அவ்வாறு இயல்பில் இருக்க வேண்டும் என்றால் அது அச்சூழலில் உள்ள காற்று, நீரின் குளிர்ச்சி, ஈரப்பதம், மண்ணில் உள்ள அந்த சூழலுக்கே உரித்தான நுண்ணுடலிகள், சத்துகள் ஆகியவற்றைத்தான் உள்வாங்க வேண்டும். அவ்வாறு அது உள்வாங்குகையில் அந்த சூழலுக்கு ஏற்ப தன் உடலை அது வடிவமைத்துக் கொள்ளும். எப்பொழுது இலையை உதிர்க்க வேண்டும், எப்பொழுது மலர்களை உதிர்க்க வேண்டும், எந்த மலரை பிஞ்சாக்க வேண்டும், எந்த பிஞ்சை காயாக்க வேண்டும் என்று அது தீர்மானிக்கும். ஒவ்வொரு உயிரினமும் சூழலோடு ஊடாடி ஊடாடித்தான் தன்னுடைய வடிவத்தை அமைத்துக் கொள்கிறது. மனிதர்கள் இவற்றை விட மிக மிக மேம்பட்ட நிலையில் எந்தாய் எந்தை அருளால் படைக்கப்பட்டவர்கள். மனிதர்களுக்கு இந்த புவி முழுமைக்குமான அறிவு, புரிதல், தேர்ச்சி, தெளிவு வேண்டும் என்பது எம் இறையின் விருப்பம். ஆகவே இப்புவி முழுமைக்குமான பல்வேறு பொருட்களை உணவாக உட்கொள்ளும் திறன் மனித கூட்டத்திற்கு வழங்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்குள் உன்னுடைய உணவு இருக்கிறது என்றால் அந்த வரம்பிற்குட்பட்டவற்றை நீ செய்தியாக புரிந்து கொள்வாய். அதுதான் அடிப்படை. அதில் பிழையே இருக்கக்கூடாது. அதே வேளை அந்த வரம்பு மட்டும்தான் உனக்கு
அதனை கடந்து எதுவுமே இல்லை என்று இருந்து விடாதே என்பதுதான் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட அருள். கடலில் இருந்து ஒரு மீன் மனிதருக்கான உணவாகும் பொழுது மனித உடல் அந்த கடலுடன் ஊடாடுகிறது. ஒவ்வொரு மீன் வகைக்கும் ஏற்ப அந்த ஊடாட்டம் மாறுபடுகிறது. ஆழக்குறை பகுதிகளில் இருக்கும் மீன்கள் உணவாகும் பொழுது கிடைக்கும் செய்திகள் வேறு. புவியின் வேறு முனைக்கு சென்று திரும்பும் மீன்கள் உணவாகும் பொழுது உடலுக்கு கிடைக்கும் செய்திகள் வேறுதான். புவியில் வாழும் உயிரின கூட்டத்தின் எல்லா வகைமைகளிலிருந்தும் மனிதருக்கு உணவு இருக்கிறது என்ற நியதி மனித உயிரினம் படைக்கப்பட்ட காலம் தொட்டு இறைவனால் வழங்கப்பட்டது. எல்லா வகைமைகளிலும் மனிதருக்கு உணவு உண்டு. எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு உணவு என்று நான் கூறவில்லை. உயிரினத்தின் எல்லா வகைமைகளிலுமே மனிதருக்கு உணவு உண்டு. இலைத்தழைகள், மலர்கள், தண்டுகள், கிழங்குகள், காய், கனி, விதை, முழுமையாக கொட்டை, சாறு, தாவரம் என்ற ஒரு உயிரினத்திலேயே இவ்வளவும் மனிதருக்கு உணவாகும் வகைமைகளே. புழுக்கள், பூச்சிகள் முதல் வளர்ந்த வடிவில் பெருத்த உடலிகள் வரை அசைவன யாவற்றிலும் மனிதருக்கு உணவாகும் வகைமைகள் இருக்கின்றன. இவ்வாறு உயிரினத்தின் வகைமைகள் யாவற்றிலிருந்தும் உணவு மனிதர்களுக்கு வழங்கப்பட்டதற்கு அடிப்படை அவர்களுடைய சுவை நாட்டம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். அப்படிலாம் புரிந்து கொண்டால் உங்களால் மறைவுகளை எல்லாம் எக்காலத்திலும் விளங்கிக் கொள்ள இயலாது. இங்கு எதுவுமே உணர்ச்சிகளுக்காக படைக்கப்படவில்லை. உணர்ச்சிகள் ஆழம் நோக்கி அழைத்து செல்லும் வாயில்கள். அந்த உணர்ச்சிகளை வணங்கி வழிபட்டு அவற்றின் பின்னே சென்றால் அவை ஆழம் நோக்கி அழைத்து சென்றுவிடும். உணர்ச்சிகளை பயன்படுத்துதல், உணர்ச்சிகள் மீது சரி தவறு ஆகிய மதிப்பீடுகளை சுமத்துதல் என்று நீங்கள் இருக்கும் வரை ஒரு கீரையை கூட உங்களால் உள்வாங்கி உட்கொள்ள இயலாது. இது சரி அது தவறு என்று உணவில் நீங்கள் பேதம் காட்டும் வரை ஒரு விலங்கு எவ்வாறு சூழலை உள்வாங்குகிறதோ அவ்வாறு கூட உங்களால் உள்வாங்க இயலாது. இருக்கும் எல்லா வகைமைகளில் இருந்தும் உணவு வழங்கப்பட்ட ஒரே ஒரு உயிரினம் மனித உயிரினம் தான். அது இங்குள்ள உயிரின கூட்டம் உனக்கு உணவாகி புவியின் முழுமையான சூழல் உன்னுடைய உடலுக்கு செய்தியாக வேண்டும் என்ற அம்மையப்பருடைய விருப்பம். அகமும் புறமும் சூழலோடு ஊடாடுதல் உணவெனப்படும் என்ற மறைமொழியின் ஒரு விளக்கம் இது. முழுமையை கண்டவனை படைத்தான் என்று திருவாசகம் கூறுகிறது. இறைவன்
முழுமையை கண்ட ஒருவனை படைத்தான். அவன் ஒரு பாலன் என்று அதே பதிகம் பாடுகிறது. அவன் உழுவையின் தோலை உரித்து தனக்கு ஆடையாக்கி கொண்டு சூலத்தை கையில் ஏந்தி கொண்டு காட்டில் ஆடினான் என்று அதே பதிகம் விளக்குகிறது. உழுவை என்பது புலியை குறிக்கும் சொல்லாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதுதானா என்று உறுதியாக என்னால் கூற இயலவில்லை. ஆனால் அது புலியை குறிக்கிறது. இறைவன் முழுமையை கண்ட ஒருவனை படைத்தான். அவன் புலித்தோலை உரித்து தன் மீது போர்த்தி கொண்டு திரிசூலத்தை ஏந்தி கொண்டு காட்டில் ஆடினான் என்கிறார். முழுமையை கண்டவன் என்று ஒருவனை ஏன் கூற வேண்டும் என்றால், வேறு எந்த உயிரினத்திற்கும் முழுமை தெரியாது. கடலின் முழுமை கூட அதில் வாழும் மீனுக்கு தெரியாது. காட்டின் முழுமை அதில் வாழும் யானைகளுக்கு தெரியாது. அது தன்னுடைய இருத்தலுக்குரியவற்றை மட்டும் இரையாக்குகிறது, அவற்றை பற்றிய செய்திகளுடன் வாழ்கிறது. ஒரு முள்ளம்பன்றி காட்டை எவ்வாறு அறிந்து வைத்திருக்கிறதோ அவ்வாறு யானைகள் அறிந்து வைத்திருப்பதில்லை. ஒரு மண்புழு அறிந்த காடு வேறு, பருந்து அறிந்த காடு வேறு. ஆனால் ஒரு மனிதன் அல்லது மனிதர் காட்டை முழுமையாக அறிந்து கொள்கிறார். மனித உயிரினம் முழுமையை காணும் வகையில் படைக்கப்பட்டது என்பதுதான் எம்பெருமான் அருளிய மந்திரத்தில் மாணிக்கவாசக பெருமான் பதிவு செய்த உண்மை. அந்த பாலன் என்றால் இறைவனுடைய மகன் என்று பொருள். அவன் முழுமையை கண்டான். அவன் ஏன் புலித்தோலை போர்த்தி கொண்டான்? அவன் ஏன் சூலத்தோடு காட்டில் ஆடினான்? வலிமையான விலங்கு என்று எது கருதப்படுகிறதோ அதனை கொன்று அதன் தோலை ஆடையாக்குதல் என்பது அந்த காட்டின் வலிமையை தனதாக்கிக் கொள்ளுதல் என்பதற்கான குறியீடு. இனி இவனை காட்டிலும் வலிமையான ஒன்று இல்லை என்ற அறிவிப்பு அது. முழுமையை காணும் ஒருவன் வந்துவிட்டான். இவன் வரும் வரை புலி வலிமையானது. ஆனால் இனி புலியின் தோல் இவனுக்கு ஒரு ஆடையாகிவிட்டது என்பதனால் இனி அதற்கு வலிமை இல்லை. அதன் வலிமை வரையறைக்கு உட்பட்டது. இவனோ முழுமையை கண்டவன் என்பதனால் இவன் இருக்கும் விலங்குகளின் வலிமையின் உச்சத்தை கடந்தவன் என்பதன் குறியீடு. அவனைத்தான் முருகன் என்று அழைக்கும் வழக்கம் இன்று இருக்கிறது. அவனை வேலன் என்று அழைக்கும் வழக்கம் இருக்கிறது. ஆனால் அவன் இறைவனின் மகன். அவன் முழுமையை காணும் வகையில் படைக்கப்பட்டவன். அவனுடைய வழிவந்ததுதான் மனித கூட்டம் என்பதுதான் நம்முடைய இறையியல் மரபு கூறும் கருத்து. அதனைத்தான் திருவாசகம் கூறியிருக்கிறது. சூழலின் முழுமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறிவு உதவாது. அறிவு ஒரு எல்லை வரை உங்களை அழைத்து செல்லும். அந்த சூழலோடு நீங்கள் ஊடாட வேண்டும். ஊடாட்டம் சிந்தை வழி நிகழும், அறிவு வழி நிகழும், உணர்ச்சி வழி நிகழும். இவை யாவற்றுக்கும் அடிப்படையாக அது உடல் வழி நிகழ வேண்டும். உடல் செய்திகளை உள்வாங்கக்கூடியது என்பதனை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். செய்தி என்பது ஒரு பொருளில் உள்ள கருத்துக்களின் தொகுப்பு.
செறிவான கருத்துக்களை சிறு சிறு கூறுகளாக பகுத்து எளிமையாக்கிவிட்டால் அது செய்தி. செறிவாக இருந்தால் கருத்து, கொள்கை என்றெல்லாம் இருக்கும். அந்த செறிவினை சிறு சிறு கூறுகளாக்கி எளிமையாக்கி விட்டால் அது செய்தி. உடல் செய்திகளை உள்வாங்கக்கூடியது, செய்திகளை நினைவில் கொள்ளக்கூடியது. உடல் எவ்வாறு செய்திகளை உள்வாங்கும்? தன் மீது படும் காற்று, நீர், காற்றின் பதம் ஆகியவற்றின் வழியாக செய்திகளை உள்வாங்கும். உடலுக்குள் நுழையும் உணவின் வழியாக செய்திகளை மிகுதியாக உள்வாங்கும். திணை, சாமை, செந்நெல் ஆகியன அடர் சத்துக்களை கொண்டவை. இவை அடர் சத்துகள் என்று போகிற போக்கில் கூறுகிறோம். ஆனால் அந்த கருத்தின் மறைவு என்ன? திணை, சாமை, செந்நெல் ஆகியன பழுப்பு வண்ணம் கொண்டவை. பழுப்பு வண்ணம் ஒரு பொருளுக்கு அமைகிறது, அந்த பொருள் கடினமானதாக இருக்கிறது என்றால் அது மிகச் செறிவான வெப்பத்தை தனக்குள் கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள். நீர்மை உண்டு, அதனை கூற வேண்டியதே இல்லை. நீர்மை இல்லை என்றால் எந்த பொருளும் இல்லை. ஆனால் வெம்மையை சற்று மிகுதியாக செறிவாக கொண்டிருந்தால் அது செம்மை வண்ணத்திற்கு அது மாறிவிடும், பழுப்பு வண்ணத்திற்கு அது மாற்றம் அடைந்துவிடும். இந்த செந்நெல் ஏன் மலைகளில் படைக்கப்பட்டது? ஏனென்றால் மலைகள் நேரடி வெப்பத்தை வாங்கி பாறைகள் சிறு கற்கள் கொண்ட நிலத்தின் தன்மையோடு இருத்தலால் அதில் வளரும் நெல் நீர்த்தன்மையில் குறைந்து வெம்மை மிகுந்து பழுப்பு வண்ணத்தில் தான் இருக்கும். அதனால்தான் அது செந்நெல் எனப்பட்டது. அந்த நெல்லை உணவாக்கும் ஒரு பழங்குடி உண்மையில் சோறு உண்கிறார் என்று கருதக்கூடாது. அவர் அந்த வெம்மையை, அந்த பாறையின் உறுதி தன்மையை உணவாக்குகிறார். அதுதான் செய்தி. அதனால்தான் அவர் பாறைகளில் எவ்விதமான கருவியின் துணையும் இல்லாமல் தாவி செல்கிறார், ஓடுகிறார். அதனால்தான் அதனை உணவாக உட்கொள்ளும் பழங்குடியின் கால்கள் நெடுநெடுவென வளர்ந்திருக்கின்றன. அதனால்தான் அவருடைய மார்பு விரிந்து இடுப்பு ஒடுங்கி இருக்கிறது. அதனால்தான் அவருடைய வயிறு மார்பிற்கு கீழே அடங்கி இருக்கிறது. அதனால்தான் அவருடைய தொடை அளவெடுத்து வைத்தது போன்று நேர்த்தியுடன் இருக்கிறது. பாறையின் இடுக்குகளில் முளைத்து கிடக்கும் கிழங்குகளை அவர் உணவாக்குகிறார். அந்த பாறையின் சாரம் அவருடைய உடலுக்குள் செல்கிறது. அதனால்தான் அவருடைய எலும்புகள் கிளையில் தொங்கிக் கொண்டு தேனழிக்கும் அளவிற்கு திறனுடன் இருக்கின்றன. 6 அடி வரை குழி தோண்டி கிழங்கு அகழ்ந்து எடுக்கும் பழங்குடிகள் இருக்கிறார்கள். தலைகீழாக 6 அடி ஆழத்திற்கு தலைகீழாக சென்று 2 பேர் அவருடைய கால்களை மேலே பிடித்துக் கொண்டு தூக்க அவர் கிழங்குகளுடன் வெளியே வருவதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அந்த கிழங்கு அவருடைய வயிற்றை நிரப்புவதல்ல, அவர் உடல் முழுவதும் செய்திகளை நிரப்புவது. இவ்வளவு ஆழத்தில் உள்ள நுண்பொருட்கள், சத்துகள், அந்த சூழல் குறித்த செய்திகளை அந்த கிழங்கு பொதித்து வைத்திருக்கிறது. அதனை அவர் உணவாக்கும் பொழுது அவ்வளவு திறன்களையும் செய்திகளையும் அவருடைய உடல் பெற்றுவிடுகிறது. வயிறு நிரப்புவதற்குத்தான் உணவு வேண்டும் என்றால் எல்லா பழங்குடிகளுமே காட்டின் ஒரு பகுதியை அழித்துவிட்டு
வெண்மையான மென்மையான வாயில் கரைந்து போகும் நெல்லை பயிரிட்டு அறுவடை செய்து உணவாக உட்கொண்டிருக்கலாம். ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளாக அவர்கள் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் திணை, சாமை, வரகு, கேழ்வரகு, செந்நெல், மலைநெல், கிழங்குகள் ஆகியவற்றைத்தான் உணவாக்கினார்கள். அந்த உணவு வகைமைகளில் இருந்துதான் அந்த காடு, மலை குறித்த செய்திகள் அவர்களுடைய உடலுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தன. மான்களை வேட்டையாடுதல், பன்றிகளை உணவாக்குதல் ஆகியன அந்த சூழலை அவர்களுடைய உடல் உள்வாங்குவதற்கான வழிகள். உங்களுக்கு அது பாவம் புண்ணியம் என்ற பாகுபாடாக இருக்கலாம். ஆனால் ஒரு மலையில் வாழும் பழங்குடிக்கு அது சூழலை உள்வாங்கி அந்த காட்டுடன் பொருந்தும் ஒரே வழி. இந்த இயல்பிலிருந்து அவர்கள் விலகாத வரை அவர்கள் நெடுங்காலம் நலமுடன், உறுதியுடன், அசைக்க இயலா தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடல் எவ்வாறானது என்று எல்லா இடங்களிலும் நீந்தியும் குதித்தும் புரிந்து கொள்வதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. கடல் தரும் உப்பு காற்றை அப்படியே உள்வாங்கும் உடல் கொண்ட மனிதர்கள் கடல் பற்றிய செய்திகளை அறிந்து கொண்டார்கள். அந்த உப்பு காற்று கடல் பற்றிய செய்திகளை உடலுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றது. கடலில் இருந்து பெறும் உணவு அக்கடல் பற்றிய செய்திகளை உடலில் பொதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு தோட்டத்தில் மாம்பழம் முற்றிவிட்டது, அது இனி பழுக்கப் போகிறது, வெளிர் மஞ்சள் நிறம் உள்ளே பரவிவிட்டது என்ற செய்தி அதுவரை அந்த தோட்டத்திற்கு வருகை தராத பச்சை கிளிக்கு எப்படி தெரிவிக்கப்படுகிறது? அது எப்படி வெளிர் மஞ்சள் நிறம் வரும்பொழுது பச்சை கிளி எங்கிருந்தோ பறந்து வந்து நேரிடையாக அந்த செங்காயை உணவாக்குகிறது? இப்பொழுது அது இந்த பழத்தை கொத்துகிறதே, இந்த பழம் இந்த தோப்பு பற்றிய எல்லா செய்திகளையும் அதன் உடலுக்குள் புதித்துவிடும். மீண்டும் இங்கு பிஞ்சு பிடிக்கும் பொழுதே அதற்கு செய்தி கிடைத்துவிடும். காற்று இந்த செய்தி அதற்கு நாசி வழியாகவும் தோல் வழியாகவும் வழங்கும். இன்னும் பல வழிகள் இருக்கும், நமக்கு தெரியாது. இப்படித்தான் பறவைகள் புவியின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு செய்திகளை அறிந்து கொண்டு பறக்கின்றன, தங்குகின்றன. முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறித்து அவற்றை வளர்த்தெடுத்து அக்குஞ்சுகளோடு மீண்டும் புவியின் மறுமுனைக்கு செல்கின்றன. செல்லும் வழியில் புயல் வீசுமா வீசாதா, கடல் பொங்குமா பொங்காதா என்ற செய்தி அப்பறவைகளுக்கு மிக மிக நன்றாக தெரியும். அவை விபத்துகளில் சிக்குவதே இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் கால் நனைக்கும் அலையில் கிடக்கும் ஒரு ஆமை குஞ்சு புவியின் ஏதோ ஒரு முனைக்கு நீந்தி சென்று விட்டு மீண்டும் திரும்புகிறது. அதற்கு வழித்தடத்தை அறிவிப்பது அது உட்கொள்ளும் கடல் நீர் வழியே அதற்கு கிடைக்கும் செய்தி. அது உட்கொள்ளும் பாசி வகைகள், தில்லுயிரிகள் ஆகியவற்றின் உடல் வழியே அதற்கு கிடைக்கும் செய்தி. அந்த செய்திதான் வழிகாட்டுகிறது. உணவில் பன்மயம் குறைவாக உள்ள உயிரினங்கள் பயணிக்கும் தொலைவே குறைவு. ஒரு மண்புழு எவ்வளவு பயணிக்கிறது என்று பாருங்கள். தேனீக்கள் எவ்வளவு பயணிக்கின்றன என்று பாருங்கள். தேனீக்களுடைய பயண வரம்பு குறைவுதான்.
ஒரு பருந்து எவ்வளவு பயணிக்கிறது என்று பாருங்கள். நாரைகள் எப்படி கடல் கடந்து பயணிக்கின்றன என்று பாருங்கள். உணவின் பன்மயம் மிகுதியாகும் பொழுது வாழ்க்கையின் வரம்பு விரிவாகிறது. பயணிக்கும் வரம்பு விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஒற்றைத்தன்மை அல்லது ஓரிரு தன்மைகளுடன் உணவு இருக்கும் இரையை உட்கொள்ளும் உயிரினங்கள் அவற்றுக்கேற்ற வரம்புடன் இருக்கின்றன. மனிதர்களுடைய பன்மயத்தை வார்த்தைகளில் விவரித்துவிட இயலாது. அது கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இந்த புவியில் உள்ள எல்லா உயிரினங்களின் வகைமைகளில் இருந்து மனிதருக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பசுவிலிருந்து பாலை அருந்தும் போது அந்த பசு அதனை சேர்க்கை கொள்ளும் காளை ஆகியவை பற்றிய செய்தி உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால்தான் அந்த காளையை உங்களால் அடக்க இயலுகிறது, அந்த பசுவை உங்களால் புரிந்து கொள்ள இயலுகிறது. இந்த பசுக்களும் காளைகளும் மனிதர்களோடு வாழ்வதற்கு என்றே இறைவனால் படைக்கப்பட்டவை. இவையெல்லாம் காடுகளில் இருந்து உடல் மாற்றம் அடைந்து இங்கு வந்தவை என்று கதை கட்டுவார்கள். அவையெல்லாம் எவ்விதமான சான்றும் இல்லாத பொய்கள். பசுக்களும் காளைகளும் மனிதர்களோடு வாழும் தன்மையில் படைக்கப்பட்டவை. காட்டு மாடுகள் எப்பொழுதுமே வீட்டு மாடுகள் ஆவதில்லை, ஆகாது. அவற்றின் தோற்றம் வேறு, இயல்பு வேறு, குணம் வேறு, அவற்றின் பால் சுரப்பு வேறு. ஒரு மனிதர் என்ற ஒரு உயிரினத்தை இறைவன் படைக்கும் பொழுது அந்த உயிரினத்தின் மீது அவனுக்கு இருக்கும் கருணை அளப்பரியது என்றுதான் நான் வியக்கிறேன். அவன் இந்த புவி சூழலை முழுமையாக உள்வாங்க வேண்டும் என்ற விருப்பத்தில் அவன் அருள்மழை பொழிந்திருக்கிறான். ஆகவேதான் அவன் ஒவ்வொரு உயிரினமாக, ஓரறிவு முதலாக 5 அறிவு வரையிலான உயிரினங்களை எல்லாம் படைத்துவிட்டு 6ஆம் அறிவு கொண்ட உயிரினமாக தன் பிள்ளைகளை, தன்னை அறிந்து கொள்ளும், உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கொண்ட பிள்ளைகளை படைத்தான். 1 2 உள்வாங்குகிறது, 2 3ஆல் உள்வாங்கப்படுகிறது, 3 4னாலும், 4 5னாலும் உள்வாங்கப்பட்டு உயிரின படிநிலை வளர்ச்சி நிகழ்கிறது. இந்த 5ஐயும் ஒருங்கே உள்வாங்கும் திறனுடன் 6 படைக்கப்பட்டது. இவ்வாறு இது படைக்கப்பட்டதன் நோக்கமே முழுமையை காணும் என்பதுதான். முழுமையை கண்டு அதன் பின்னர் நீ மூலத்தை நோக்கி வந்தடைய வேண்டும் என்பதுதான். இந்த புள்ளியில் இருந்துதான் மரபு உணவு என்ற கொள்கையை நான் முன்வைக்கிறேன். மரபு உணவு என்ற கொள்கை இந்த மந்திரத்தை தான் சாரமாக கொண்டது. அது சத்துக்களை பற்றிய அலட்டல் கொள்கைகளை எல்லாம் முன்வைக்கவில்லை. எது நல்லது எது கெட்டது என்ற கற்பிதங்கள் என்னிடம் இல்லை. எதுவும் நல்லது எதுவும் கெட்டது, உனக்கு பொருந்துகிறதா என்பதனை நோக்கு என்பதுதான் என்னுடைய வழிகாட்டல். இதிலிருந்துதான் முப்பொருள் கொள்கை கிளைத்து வளர்ச்சி அடைகிறது. எப்பொருளில் வாதம், பித்தம், கபம் ஆகியன என் நிலைகளில் இருக்கின்றன என்று நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. யாவற்றுக்கும் அடிப்படை இந்த மந்திரம் தான்.
இந்த மந்திரத்தில் இருந்துதான் உணவு கொள்கைகளை நாம் வகுத்திருக்கிறோம். இந்த மந்திரத்தின் வழியாகத்தான் இறைவன் நமக்கு நம்முடைய உடலுக்கும் உணவுக்குமான உறவை விளக்கி அருளி இருக்கிறான். நீங்கள் உங்களுடைய உணவை ஒரு மந்திரத்தின் வெளிப்பாடு என்று புரிந்து கொள்வதுதான் முதல் நிலை. இதுதான் அடிப்படையானது. உணவு என்ற சொல்லே ஒரு மந்திரம். இது அந்தாதி. ஆற்றலின் முதல் அசைவு ஓர் அமைவாகி அவ்வளவையும் இருப்பவற்றையெல்லாம் உள்ளடக்கி மீண்டும் முதல் நிலை ஆகிய உகரத்தை நோக்கி பாய்தல். அதுதான் உணவு என்று நான் கூறினேன். அதன் பின்னர் நான் முழுமை என்ற கொள்கைக்கும் மனித உணவு என்ற கொள்கைக்குமான உறவை கூறினேன். இந்த இரண்டையும் பொருத்தி பாருங்கள். மனிதர்களுடைய உணவு ஒரு அந்தாதி என்று உங்களுக்கு விளங்கும். மனித உணவு என்பது ஓரறிவு முதல் 5 அறிவு வரையிலான எல்லா உயிரினங்களையும் உள்ளடக்குவதுதான். அதுதான் மனித உணவு என்று இறைவனால் வழங்கப்பட்டது. அந்த உணவு கொள்கையில்தான் மனிதர் என்ற உயிரின கூட்டம் இவ்வளவு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் சமய கருத்து, நம்பிக்கை ஆகியவற்றினால் நீங்கள் எந்த பழக்கத்தையும் கடைபிடிக்கலாம். அதிலெல்லாம் எனக்கு எந்த கருத்தும் கூட கிடையாது. ஒரு உயிரினம் எவ்வாறு தனது உணவு கொள்கையை கொண்டிருக்கிறது, பிற உயிரினங்கள் எவ்வாறு தனது இறை என்ற கொள்கையை கொண்டிருக்கின்றன என்று நான் பார்க்கிறேன். இதுதான் உண்மை என பார்க்கிறேன். இந்த உண்மைதான் எனக்கு வழங்கப்படுகிறது. இந்த உண்மையைத்தான் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த இயலும். இதற்குள் சரி தவறுகளை யார் வேண்டுமானாலும் கற்பித்துக் கொள்ளலாம். அது அவரவருக்கும் இருக்கும் உரிமை. ஆனால் நான் மனிதர் என்ற ஒரு உயிரின கூட்டத்திற்கு எது உணவு என்பதனை பற்றி விளக்க வந்தவன். உங்களை ஒரு உயிரின கூட்டத்தின் உறுப்பாக மட்டுமே பார்க்க தெரிந்தவன். உங்களுடைய அடையாளங்களை நான் எப்பொழுதுமே பொருட்படுத்துவதில்லை. நான் உயிரின கூட்டத்தின் ஒரு உறுப்பு, நீங்களும் உயிரின கூட்டத்தின் உறுப்பு. நமது உணவு என்ன என்று நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். அந்த வகையில் சூழலை உள்வாங்குவதுதான் உணவு. சூழலில் உள்ள செய்திகளை உணவு உடலுக்குள் பொதிக்கிறது என்ற மறை கருத்தினை இன்றைய பாடத்தில் உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன். இத்துடன் இன்றைய பாடம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.